ஓம் அக்ஷய குபேர லிங்கேஸ்வராய நமக. ஓம் அக்ஷய குபேர லிங்கேஸ்வராய நமக. ஓம் அக்ஷய குபேர லிங்கேஸ்வராய நமக. ஓம் திருசூலாய நமக. ஓம் திருசூலாய நமக. ஓம் மகா கணபதியே நமக. ஓம் மகா கணபதியே நமக. ஓம் அக்னீஸ்வரா நமக. ஓம் அக்னீஸ்வரா நமக. ஓம் அக்ஷய குபேர லிங்கேஸ்வராய நமக. ஓம் அக்ஷய குபேர லிங்கேஸ்வராய நமக. ஓம் அக்ஷய குபேர லிங்கேஸ்வராய நமக. இன்று நமது ஆசிரமத்தில் திருமண கைகூடி வர, மாங்கல்யம் கைகூடி வர, ஒரு பெண்ணுக்கு மாங்கல்ய பலம் நிறைய, மாங்கல்யம் உண்டாக யாகம் செய்தோம். அந்த யாகம் உங்களுக்கு காட்டப்படுகிறது. ஓம் நம சிவாயா. ஓம் காமாய நமக. ஓம் காமேஸ்வராய நமக. ஓம் காமபாலாய நமக. ஓம் காமினியே நமக. ஓம் காம ரூபதாராய நமக. ஓம் மாங்கல்யே ஸ்ரீ மாங்கல்யதாரே நமக. ஓம் மாங்கல்யே நமக. ஓம் மாங்கல்ய பிரதே நமக. மாங்கல்யத்தம் நமக. ஓம் மாங்கல்யம் நமக. தேகி தேகிமா சதா சர்வ மாங்கல்ய விவாக பிராப்திரஸ்து. இன்று திருமண தடை விலகி மாங்கல்ய பலம் உண்டாக நமது ஆசிரமத்தில் மாங்கல்யம் பூஜை நடைபெறுகிறது. இந்த மாங்கல்ய பூஜையின் நடத்தி முடித்தவுடன் இந்த பெண்ணுக்கு விரைவில் திருமணம் கைகூடி வரும் என்று இந்த யாகத்தில் சங்கல்பம் சமர்ப்பிக்கின்றோம். சங்கல்பம் சமர்ப்பயாமி. ஓம் காமேஸ்வராய நமக. ஓம் காமபாலாய நமக. ஓம் காமினியே நமக. ஓம் விவாகராய நமக. ஓம் காமரூபாய நமக. ஓம் ஸ்ரீ மாங்கல்யே நமக. ஓம் மாங்கல்யதாரே நமக. ஓம் மாங்கல்யே நமக. மாங்கல்யப்பிரதே நமக. மாங்கல்யத்தம் நமக. மாங்கலேசி மாங்கல்யம் தேகி தேகிமா சதா சர்வமாங்கல்ய விவாக பிராப்திரஸ்து. விரைவில் திருமணம் நடக்க, இங்கே மாங்கல்ய தோஷம் நீங்க, மாங்கல்ய பலம் உண்டாக மாங்கல்ய பூஜை நடைபெறுகிறது. இதில் விசேஷம் என்னவென்றால், திருமண தடை இருந்தால் நீங்கி திருமணம் உண்டாகும். இது போல நிறைய பேருக்கு இங்கே மாங்கல்ய பூஜை செய்து, ராகு கேது பூஜை செய்து, குரு பார்வை கிடைக்க குருவுக்காக பூஜை செய்து, ஆணாக இருந்தால் சுக்கிரனுக்கு பூஜை செய்வோம், பெண்ணாக இருந்தால் குருவுக்கு பூஜை செய்வோம், ராகு கேதுவுக்கு பரிகாரம் செய்து, இந்த பரிகார ஸ்தலத்தில் திருமண தடை நீக்கும், செல்வ தடை நீக்கும் குபேரலட்சுமி யாகமும் தினந்தோறும் செய்யப்படுகிறது. அருகில் அனைவரும் சிவனடியார்கள் இருந்து இந்த யாகத்திற்கு துணை புரிகிறார்கள். இந்த யாகம் மிகவும் விசேஷமானது. உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் தொடர்பு கொண்டு உடல் நலமாகட்டும், மனநலமாகட்டும், பொருளாதார வளமாகட்டும், திருமண தடையாகட்டும், செல்வ தடையாகட்டும், கடன் தொல்லையாகட்டும், தீராத பிரச்சனைகள் ஆகட்டும், சண்டை சச்சரவு வம்பு வழக்கு, இது போல எந்த பிரச்சனை இருந்தாலும் அக்னியிடம் உங்களது வேண்டுதல்களை பேப்பரில் எழுதி நெய்யில் சமர்ப்பித்தால் உங்கள் வேண்டுதல் யாவும் இந்த நெருப்பில் கரைந்து புகையாக மாறி அது வானில் உள்ள வான்காந்த தாற்றலுக்கு 11 கிலோமீட்டருக்கு சென்று உங்களது பிரார்த்தனை யாவும் முழுமையாக நிறைவேறும். இந்த யாகத்தை நாங்கள் தொடர்ந்து 12 ஆண்டுகளாக செய்து வருகிறோம். தொடர்ந்து நமது அன்னதான சேவையும் 12 ஆண்டுகளாக இந்த யாக பூஜையும், பௌர்ணமி தோறும் கிரிவலம் வரும் பக்தர்களுக்கு குடிக்க மினரல் வாட்டர், மூட்டுவலி சூப்பு, மூட்டுவலி தைலம், அன்னதானம் போன்றவை செய்து வருகிறோம். தினந்தோறும் 2 வேளை அன்னதானம் செய்து வருகிறோம். இன்று திருமண தடை விலக, மாங்கல்ய தோஷம் விலகி மாங்கல்யம் உண்டாக ஒரு பெண்ணுக்காக சிறப்பாக வராகியம்மனுக்கும், அக்ஷய குபேர லிங்கேஸ்வரருக்கும், அருணாச்சலருக்கும், மகா கணபதிக்கும், அண்ணாமலையாருக்கும், உண்ணாமுலையம்மனுக்கும் இன்று சிறப்பாக யாகம் செய்தோம். இந்த யாகத்தின் முடிவில் பூர்ணாகதியை செலுத்துவோம். பூர்ணாகதி செய்தோம் என்றால் நம் வேண்டுதல் யாவும் பரிபூர்ணமாக நிறைவேறி, அது மட்டும் இல்லாமல் 2 வேளை அன்னதானமும் செய்யப்படுகிறது. இந்த யாகமும் அன்னதானமும் உங்களுக்கு நல்ல பலனை தரும். ஆகவே தவறாமல் உங்கள் வீட்டில் ஏதாவது இருந்தால், திருமண தடையோ, செல்வ தடையோ, கடன் தொல்லையோ இருந்தால் தொடர்பு கொண்டு நீங்களும் கலந்து கொள்ளலாம். ஆகவேதான் இந்த காணொளி சமர்ப்பிக்கப்படுகிறது. இந்த யாகம் முடிந்தவுடன் அன்னதான வீடியோ வரும். அன்னதானமும் செய்கிறோம். 2 வேளை அன்னதானம் செய்கிறோம். காலையில் கேப்பை கூழு, கம்மங்கூழு, மாங்காய் தொக்கு போன்றவை காலையில் செய்கிறோம். மாலையில் மூட்டுவலி சூப்பு, குடிக்க மினரல் வாட்டர், மூட்டுவலி தைலம், பூர்ணாகதி துணி. இது பூர்ணாகதி செய்திருவோம். அது உள்ள இருக்கும். எல்லாம் பூர்ணாகதி மொத்தமா இருக்குது. பூர்ணாகதி செய்து பூர்ணாகதியை யாகத்தில் சமர்ப்பிக்கின்றோம். ஓம் பூர்ணமதம், ஓம் பூர்ணமிதம், ஓம் பூர்ணாத், ஓம் பூர்ணஸ்ய, ஓம் பூர்ணமாங்காயாம், ஓம் பூர்ணமேவாம் வசிஷ்யாதி. ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. அக்னி சாந்தி, அக்னி சாந்தி. ஓம் அருணாச்சல ஈஸ்வரா, எல்லா உயிர்களும் நலமோடு வாழ வழி புரிவாயாக. ஓம் அக்ஷய குபேர லிங்கேஸ்வரா, எல்லோரும் வளமாக வாழ அருள் புரிவாயாக. ஓம் அக்ஷய குபேர லிங்கேஸ்வராய நமக. ஓம் அக்ஷய குபேர லிங்கேஸ்வராய நமக. ஓம் அக்ஷய குபேர லிங்கேஸ்வராய நமக. இன்று நாங்கள் வைத்துள்ள வேண்டுதல் யாவும் நிறைவேற்றி தருவாயாக. ஓம் அக்ஷய குபேர லிங்கேஸ்வர அருள் புரிவாயாக. ஓம் அக்ஷய குபேர லிங்கேஸ்வரனே அருள் புரிவாயாக. ஓம் அக்ஷய குபேர லிங்கேஸ்வரனே அருள் புரிவாயாக. ஓம் அக்ஷய குபேர லிங்கேஸ்வரனே அருள் புரிவாயாக. ஓம் அருணாச்சல ஈஸ்வரனே அருள் புரிவாயாக. ஓம் அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா, அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு அரோகரா. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும். ஆக தினந்தோறும் நட்சத்திர பரிகார யாகம் செய்து பின்னர் அன்னதானம் செய்து இங்கே தேவையான அனைத்து விஷயங்களையும் நாம் செய்து தருகிறோம். தினந்தோறும் 2 வேளை அன்னதானத்திலும் பங்கு பெறலாம். தினந்தோறும் நடக்கும் அக்ஷய குபேர லிங்கேஸ்வரருக்கு சிறப்பு பூஜை, அர்ச்சனை, ஆராதனை, சிறப்பு யாகம் போன்றவை செய்யப்படுகிறது. 12ஆம் தேதி வளர்பிறை பஞ்சமி திதி வருவதால் சிறப்பாக யாகம் செய்ய உள்ளோம். இதில் விசேஷம் என்னவென்றால் கடன் தொல்லை தீர்ந்துவிடும், தீராத உடல் பிணி நீங்கிவிடும், எதிரிகள் தொல்லை நீங்கிவிடும், பில்லி சூன்யம் ஏவல் இது போன்ற செய்வினைகள் இருந்தாலும் முற்றிலுமாக விலகிவிடும். அனைத்தும் நீங்கிட 12/4/2024 பஞ்சமி திதி யாகத்தில் உங்களுக்கு தேவைப்பட்டால் கலந்து கொள்ளுங்கள். எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து வளமோடு வாழ்வீர்கள். நமது ஆசிரமத்தில் வராகி அம்மனுக்காக சிறப்பாக பஞ்சமி திதி அன்று யாகம் செய்யவில்லை. இதில் அனைத்து விதமான அன்பர்களும் கலந்து கொள்ளலாம். உங்களால் கலந்து கொள்ள முடியவில்லை என்றால் போன் நம்பர் உள்ளது, அதில் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளவும். நல்லதே நடக்கும். நாளை தான் அது நடக்க இருக்கிறது. இந்த காணொலியை பார்ப்பவர்கள் தொடர்பு கொண்டு உங்க பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஓம் அக்ஷய குபேர லிங்கேஸ்வராய நமக. 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 ஓம் அருணாச்சல ஈஸ்வராய நமக. ஓம் அருணாச்சல ஈஸ்வராய நமக. ஓம் அருணாச்சல ஈஸ்வரனே வருக, அருளே தருக. இன்றைய யாகத்தில் வைத்துள்ள அனைத்து வேண்டுதல்களையும் அக்ஷய குபேர லிங்கேஸ்வரா, அருணாச்சல ஈஸ்வரா, ஓம் வராகி தாயே நிறைவேற்றி தருவாயாக. அக்னியில் எந்த விதமான வேண்டுதல்களை வைத்தாலும் அதை நிறைவேற்றி தரும். இது யாகத்தின் பலனாகும். உடல் நலம், முக்கியமாக உடல் நலமாகும். எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர யாகம் சிறந்த வழி. இது ஆதி காலத்தில் நமது முன்னோர்கள் நமக்கு வைத்து விட்டு சென்றுள்ள ஒரு அற்புதமான தீர்வு தரும் விஷயம்தான் யாகம். யாகத்தில் கலந்து கொண்டு சிறப்பை பெறுமாறு, நல்லதை பெறுமாறு, வேண்டுதல்களை நிறைவேற்றி கொள்ளுமாறு உங்களை அழைக்கிறது ஸ்ரீ அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை. ஓம் அக்ஷய குபேர லிங்கேஸ்வராய நமக. ஓம் அக்ஷய குபேர லிங்கேஸ்வராய நமக. அருளே தருக. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, உலகில் உள்ள எல்லா உயிர்களையும் காப்பாற்றுவாயாக. ஓம் அருணாச்சல ஈஸ்வரனே, உலகில் உள்ள எல்லா உயிர்களையும் நலமோடு வாழ வைப்பாயாக. நமது யூடியூப் சேனல் வழியாக பார்க்கும் அனைத்து நேயர்களையும், உலகில் உள்ள அனைத்து அன்பர்களையும் வளமோடு வாழ வைப்பாயாக. ஓம் அக்ஷய குபேர லிங்கேஸ்வரா, ஓம் அருணாச்சல ஈஸ்வரா, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும் இறைவா. எல்லா கோள்களுக்கும், பஞ்சபூதங்களுக்கும், 27 நட்சத்திரங்களுக்கும், அக்ஷய குபேர லிங்கேஸ்வரருக்கும், அண்ணாமலையாருக்கும், உண்ணாமலை அம்மனுக்கும், மகா கணபதிக்கும், வராகிக்கும், லக்ஷ்மிக்கும், குபேரனுக்கும் தினந்தோறும் இங்கே யாகம் செய்யப்படுகிறது. தினந்தோறும் நடக்கும் யாகத்தில் கலந்து கொள்ளலாம். உங்களது ஜென்ம நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரம் சொல்லி அந்த நட்சத்திரத்திலிருந்து வந்து நீங்கள் யாகம் செய்துவிட்டு அன்று உங்களது அன்னதானம் உங்கள் சார்பில் செய்து கொண்டு சென்று விட்டால் உங்கள் வேண்டுதல் எதுவா இருந்தாலும் 100% கண்டிப்பாக நிறைவேறும். இது நாங்கள் பல வருடங்களாக செய்து வந்திருக்கிறோம். இது போல நிறைய அன்பர்களின் தொகுப்புகள் பின்னால் வழங்கப்படும். நன்றி. நீங்கள் இப்ப பார்த்திருக்கிறவங்க எல்லாம் சிவனடியார்கள் தான். இவங்க எல்லாரும் தினந்தோறும் இந்த யாகத்துல கலந்துக்குவாங்க. தினந்தோறும் கூட்டு பிரார்த்தனையும் செய்கிறோம், தினந்தோறும் கூட்டு தவமும் செய்கிறோம், தினந்தோறும் யாகமும் செய்கிறோம். இது போல தொடர்ந்து செய்து உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய, உங்கள் வேண்டுதல்களை இறைவனிடம் சமர்ப்பிக்க ஒரு தூதுவனாக தான் நாங்கள் இருந்து சேவை செய்கிறோம்.
அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சொல்வது போல எல்லா வளங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். இது காலையில் நடக்கும் கூழ் தானம். இந்த தானத்தில் சிறப்பு என்னவென்றால், வெயில் காலத்தில், கோடை காலத்தில் வெயிலுக்கு குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதால் கூழ் தானமாக இன்று காலை நடந்த கூழ் தானம் இது. மாலையிலும் தானம் செய்கிறோம். மாலையில் சூப்பு, அன்னதானம், மூட்டு வலி தைலம், குடிக்க மினரல் வாட்டர் போன்றவை மாலையில் செய்கிறோம். இது போல சேவையில் நீங்களும் பங்கு பெற இந்த காணொலிக்கு கீழே நம்பர் இருக்கும். அந்த நம்பர்ல தொடர்பு கொண்டு நீங்களும் புண்ணியம் பெறலாம் என்று உங்களை அழைக்கிறோம். அன்பே சிவம், அன்பே சிவம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழும் இறைவா, எல்லாருக்கும் எல்லா வேண்டுதல்களும் நிறைவேறணும் என்று பல வேண்டுதல்களை வைக்கின்றோம். எல்லா வேண்டுதல்களும் இறைவன் நிறைவேற்றி தருவார். எல்லாத்துக்கும் காரணம் நம்பிக்கை தான். நம்ம இறைவனை கல்லாக பார்த்தால் கல்லாக தெரியும். அதுவே சரணாகதி தன்மையில் முழுமையாக சரணாகதி அடைந்து விட்டால் அதே கல்லும் நமக்கு கண்டிப்பாக உதவி செய்யும். நம் எடுத்துக்கொள்ளும் விதத்தை பொறுத்துதான் எல்லாம் நலமாக முடியும். எல்லாம் நல்லதுக்கே. அன்னதானம் மிகப்பெரிய உபயம். நமக்கு கடன் தொல்லை சுத்தமாக தீர்ந்துவிடும். கடன் தொல்லைக்கு பரிகாரம் எதுன்னு கேட்டீங்கன்னா அன்னதானம் மட்டும்தான். இந்த அன்னதானம் செய்தோம் என்றால் கடன் தொல்லை சுத்தமாக நீங்கிவிடும். மாங்கல்ய தோஷம் நீங்க இங்க தினந்தோறும் மாங்கல்ய பலம் தரும் மாங்கல்ய பூஜ்யமும் செய்கிறோம். திருமண தடை விலகிவிடும். செல்வ தடை நீங்க இங்க தினந்தோறும் குபேர லட்சுமி யாகமும் செய்கிறோம். எதில் வேணாலும் நீங்கள் கலந்து கொள்ளலாம். அன்னதான சேவையில் கலந்து கொள்ளலாம். அருணாச்சல ஈஸ்வரருக்கும் அக்ஷய குபேரலிங்கேஸ்வரருக்கும் தினந்தோறும் அர்ச்சனை, ஆராதனை, யாகம் இது போல செய்கிறோம். அன்னதானமும் செய்கிறோம். கூட்டு பிரார்த்தனையும் செய்கிறோம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் நேரில் வரவும் இல்லை போனில் தொடர்பு கொள்ளவும். உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்க, இறைவனிடத்தில் சமர்ப்பிக்கின்றோம். கண்டிப்பாக உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும், உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும். இது கண்டிப்பாக நடக்கும். கவலை வேண்டாம். யாராக இருந்தாலும் தேவை இருந்தால் தொடர்பு கொள்ளுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் வேண்டிய எல்லாம் கிடைக்கணும். எல்லாருடைய தேவையும் பூர்த்தி ஆகணும். அதுதான் எங்களுடைய குறிக்கோள். அதுக்காக தான் 2 வேளை அன்னதானம், தினமும் யாகம், தினமும் பூஜை, தினமும் அர்ச்சனை. நாளை வராகி அம்மனுக்கு பஞ்சமி திதி அன்றில் விசேஷமான யாகம் செய்கிறோம். இதில் நீங்களும் கலந்து கொண்டு பலன் பெறலாம். இது ரொம்ப விசேஷமானது. கடன் தொல்லை நீங்கும். ஏவல், வில்லி, சூன்யம் எதுவாக இருந்தாலும் நீங்கும். தீராத பிரச்சனைகள்லாம் நீங்கிவிடும். எல்லா வளமும் பெற்று பெருவாழ்வு வாழ்வீர்கள். நாளை நடக்கவிருக்கும் பஞ்சமி திதி, வளர்பிறை பஞ்சமி திதி யாகத்தில் கலந்து கொண்டு பலன் பெறுமாறு உங்களை பணிவன்போடு அழைக்கிறோம். ஓம் வராகி தாயே வருக, அருளே தருக. அனைவருக்கும் எல்லா வளமும் கிடைக்க வேண்டும் என்று மனதார கேட்டுக்கொண்டு இந்த காணொளியை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். ஓம் அருணாச்சல ஈஸ்வரா, எல்லா வளங்களும் பெற்று எல்லோரும் வளமோடு வாழ வைப்பாயாக. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இது போல சாதுகளுக்கு 2 வேளை அன்னதானம், தினமும் காலையில் கேப்பை கூழ் தானம். இது மாலை நடக்கும் தியானம், மாலை நடக்கும் தானம். இந்த போல தானத்தில் கலந்து கொண்டு நீங்கள் பலன் பெறுமாறு உங்களை பணிவன்போடு அழைக்கிறது ஸ்ரீ அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை. நல்லதே நடக்கும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை வைங்க. உங்கள் சார்பில் ஏதாவது அன்னதானம் செய்யணும்னா இந்த காணொலிக்கு கீழே ஜிபே நம்பர் இருக்கும். உங்களால் முடிஞ்சதை ஒரு 100 ரூபா கூட போடலாம். இது போல போட்டு நீங்களும் குழுவாக சேர்ந்து கூட அன்னதானம் செய்யலாம். அதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா அது கண்டிப்பாக அன்னதானத்துக்கு தான் பலன் பெறும். அன்னதானத்திற்கு பயன்பெறும். உங்களுக்கு பலன் தரும். நிச்சயம் நீங்கள் நலமோடு வாழ இது ஒரு வழி செய்யும். ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்று சொல்லும் வள்ளலாரின் கூற்றின்படி பசி, பிணி பிரச்சனைகள் போக்குவதுதான் நமது இலக்கே. பசி போக்க அன்னதானம், பிணி போக்க மூட்டு வலி சூப்பு தானம், பிரச்சனைகள் போக்க யாகம், அர்ச்சனை, ஆராதனை. இது போல. நன்றி. வாழ்க வளமுடன்.